தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆதரவாளரிடம் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்து மோசடி வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு நெருக்கமான நபர்கள் வீட்டில் தொடர்ந்து சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் அதிமுக மண்டல ஐடி விங் நிர்வாகி கவின்ராஜ் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய நபர்கள் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரும் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளருமான ஐடி விங் நபரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் அதிமுக மண்டல ஐடி விங் நிர்வாகி கவின்ராஜ் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய நபர்கள் வீட்டிலும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் ஈரோடு மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரும் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் நெருங்கிய உறவினருமான கவின்ராஜ் வீட்டில் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சொத்து மோசடி வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு நெருக்கமான நபர்கள் வீட்டில் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரும் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் நெருங்கிய உறவினருமான கவின்ராஜ் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அண்மை செய்திகளாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் அதிமுக மண்டல ஐடி விங் நிர்வாகி கவின்ராஜ் வீட்டில் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ஈரோடு மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரும் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் நெருங்கிய உறவினருமான கவின்ராஜ் வீட்டில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தற்போது விசாரணை எந்த அளவில் இருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக பிரகாஷ் என்பவர் நில மோசடி வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது புகார் அளித்த நிலையில் வாங்கல் காவல் நிலையத்தில் அவர் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2 முறை அவர் மீதான முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஐடி விங் நிர்வாகியான ஈரோடு மண்டல செயலாளர் கவின்ராஜ் வீட்டில் தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது இன்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களின் நெருங்கிய உறவினரான ஈரோடு மண்டல ஐடி செயலாளர் கவின்ராஜ் வீட்டிலும் தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் காலை 7 மணி முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. இது கரூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாரா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.